கோடை விடுமுறை முடியும் முன்னரே மாணவர்களை வரவேற்க தயாராகிவிட்டது நமது பள்ளி கல்வித்துறை. அதற்கேற்றாற்போல் அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் மேற்கொள்ள மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாற்றங்களை மட்டுமே விரும்பும் நம் தமிழக அரசு பள்ளிகள் திறந்த அன்றே பாட புத்தகங்கள் சீருடை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மாணவர்களின் வருகையின் போது பள்ளி வளாகம் தூய்மையானதாகவும் கற்கும் சூழலுக்கு ஏற்றார் வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கழிவறை சுகாதாரம் குறித்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளி திறக்கும் முன்பே சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் உள்ள குடிநீர் தேக்க தொட்டிகள் மற்றும் குடிநீர் குழாய்களின் தன்மை குறித்து ஆய்வு செய்து பழுதுகளை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கற்கும் சூழலை அமைதியாக வைத்திருக்கவும் மாணவர்களுக்கு காற்றோட்டமான வகுப்பறை மின் பயன்பாடுகளின் பாதுகாப்பும் குறித்து உறுதி செய்ய வேண்டும். பள்ளி குழந்தைகளுக்கு ஊறு விளைவிக்கும் விதத்தில் திறந்தவெளி கிணறுகள், உயர் மின்னழுத்த மின் கம்பிகள், மின் கசிவுகள், பழுதடைந்த கட்டடங்கள், புல் புதர்கள், குழிகள் போன்றவை பள்ளி வளாகத்தில் இருந்தால் அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பேருந்து பயண அட்டை மற்றும் இதர சலுகைகள் குறித்த மாணவர்களின் சந்தேகங்கள் விரைவாக தீர்க்க வழிவகை ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களுக்குரிய கல்வியை சிறப்பான முறையில் தருவதில் பள்ளிகள் முனைப்பு காட்ட வேண்டும். கல்வி சாலைக்கு கனவுகளோடு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்க நம் தமிழக அரசு இது போன்ற நல்ல சிந்தனைகளையும் ஆசிரியர்களுக்கு வழங்கி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்திட இன்னும் பல்வேறு திட்டங்களை தீட்ட நம் அரசு தீவிர முயற்சி காட்டி வருகிறது.